ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வினோத். எனக்கு இங்கே தூத்துக்குடி தான். படித்தது எல்லாமே இங்கே ஏபிசி வீரபாகு ஸ்கூலில். அப்புறம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் படித்தேன் ஒரு 4 வருஷம். அப்புறம் முடித்த உடனே இந்த கொரோனா இருந்தது. என்ன ஒரு வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இங்கே எப்போ ஆஃப்லைன் கிளாஸ் ஆரம்பித்தாங்களோ உடனே இங்கே ஜாயின் பண்ணி 22 ஜாயின் பண்ணேன். 25 தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. அதுக்காக இவ்வளோ நாள் எல்லாத்துக்குமே ஆகாது. இப்போ புதுசாக ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு இதை செட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஒரு பயம் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து என்னைக்கு வருதோ அன்றைக்கி எக்ஸாம் கிளியர் பண்ணோம். எனக்கு அந்த பயம் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. 2 வருஷம் வந்து தொடர்ந்து ஃபெயிலியரை பார்த்தோன்னே, சரி ஏஜ் போகுது, ஒரு 24 ஆகுது, நம்ம வந்து இன்னும் இண்டிபெண்ட்டாக இல்லையே, இண்டிபெண்ட்டாக நம்ம எப்போ மாறுவோம், ஒருத்தர் பேரண்ட்ஸ் நம்பி இன்னும் நம்ம இருக்கோமே அப்படிங்கிற அந்த பயம் வந்த பிறகு தான் அந்த எக்ஸாமோட பயம் வந்து எனக்கு போக ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிளியர் பண்ண வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1.5 மாதம் ஆகுது. இப்போ அதை தொடர்ந்து இப்போ கனரா பேங்க் வந்திருக்கு. இன்றைக்கி மெயினான காரணம் என்னென்னா, இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தது வந்து முக்கியமாக விக்னேஷ்காக தான். இங்கே இருக்கிறாங்க ஒரு 5-6 பேர் வந்தோம். எல்லாருமே வந்து நான் லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் ஒரு கேங்காக படித்தோம், அதில் 2 பேர் மிஸ் ஆகிறாங்க. அது என்னோடய சக்ஸஸோடையும் அவங்க பண்ண ஃபெயிலியர் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த ரிசல்ட் பார்க்கும்போது கூட ஃபஸ்ட்டு நான் விக்னேஷ் தான் கேட்டேன், விக்னேஷ் நம்ம இதில் கிளியர் பண்ணாடா, இன்னொருத்தர் அவர் கிளியர் பண்ணா கேட்டேன். நேற்று அவருக்கு வந்து ஐடிபிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கு. அதனால் எங்கள் கேங்கில் வந்து எல்லாருமே ஒரு ஜாப் போயிட்டோம். இந்த வருஷம் வந்தது எல்லாருமே ஒரு ஜாப் போயிட்டோம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் என் பேரண்ட்ஸ் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட பெருசாக எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் என்ன படிக்கணும்னு நினச்சனோ அது அப்படியே என்னை வந்து என்னோடய ஃப்ளோவில் விட்டாங்க. எது கரெக்டோ அதை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அதுதான் என்னை இங்கே ஒன்று படியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் முக்கியமாக சொல்லணும். முக்கியமாக அந்த விக்னேஷ் தான். ஏன்னா மறுபடியும் விக்னேஷ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஐபிஎஸ் பிஓ அப்போ நான் என்னோடய ஹால் டிக்கெட் மெயின்ஸுக்கு வந்து விட்டுட்டு போயிட்டேன். மற்ற எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக டைம் ஆகுது, எக்ஸாம் எழுத உள்ளே போகணும் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் என் கூட இருந்த 6 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி என்னை உள்ளே அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, வீட்டுக்கு போய் ஹால் டிக்கெட் எடுக்க முடியாது, உள்ளே எக்ஸாம் சென்டரில் விட மாட்டாங்க. உடனே அந்த பிவிஆர் போலீஸ் இதை வந்து ஃபைல் பண்ணி, அது எனக்கு என்னன்னு கூட தெரியாது, எப்படி பண்ணணும் எதுன்னு கூட தெரியாது. உடனே என்னை பண்ணி அவங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமோ என்னமோ தான் இருந்தது. அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னை உள்ளே அனுப்பிட்டாங்க. 6 பேர் சேர்ந்து 6 பேர் அதுக்கப்புறம் தான் என்னை உள்ளே அனுப்புனாங்க. அதுதான் வந்து இங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு. எல்லா இடத்துலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மாதிரி வந்து அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஐபிஎஸ்பிஓ அப்போ வந்து யாருமே கிளியர் பண்ணல, எந்த எக்ஸாமும் யாரும் கிளியர் பண்ணல, எல்லாருமே எழுத போகிறோம். அவங்கள பற்றி மட்டும் யோசிக்காமல் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பற்றி யோசித்து நம்ம கேங் மொத்தமாகவே கிளியர் பண்ணணும், யாருமே அதில் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இது பண்ணதான். கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் ராஜா சார் தேங்க் பண்ணணும். ஏன்னா ராஜா சார் தான் அந்த கேங்கை உருவாக்குனது. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. என்னென்னா, முக்கியமான நாங்கள் ஒரு கேங்காக ஒரு 5 பேர் இருப்போம். ஒரு கேங்லேயும் ஒருத்தர் மிஞ்சிட்டோம், எல்லாருமே போயிட்டாங்க. அதில் வந்து லாஸ்ட் சக்ஸஸ் மீட்டில் ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். இன்றைக்கி அதில் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸே ஒரு 3 பேர் சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அந்த கேங் உருவானது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பழனிசாமி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் உருவாகிறதுக்கு காரணம் வந்து அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் வீட்டில் வந்து ரொம்ப இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அப்புறம் சார் தான் அவனை பரவாயில்ல, என்னன்னா பரவாயில்ல, இந்த ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ சார் வந்து பிரச்சனை சொன்னாங்க, எதையும் ஃபீல் பண்ணாத, இந்த 1 இயர் டைம் எடுத்துக்கோ, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதை விட்டால் உனக்கு இல்லாத வேலை அது யாருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டீம் அப்படியே ஒரு ஃபார்ம் பண்ணி விட்டால் தான் இவ்வளோ பேரும் நாங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே கனரா பேங்க்கு. நாங்கள் 7 பேர் அந்த இதில் இருக்கிற எல்லாருமே கனரா பேங்க்கு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy.